தாக்கல் முடிஞ்சிருக்கு. ஓபிஎஸ் பேர்ல கிட்டத்தட்ட ஒரு 6 அப்ளிகேஷன் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அது நம்ம எப்படி சார் பார்க்கலாம்? இது வந்து தொடர்ந்து இந்த மாதிரி வந்து போயிட்டு இருந்துச்சுனாக்க எதை நோக்கி தமிழகம் பயணிக்கிறதுங்கிற ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. ஏன்னா எதை நோக்கி தமிழகம் கிடையாது, எதை நோக்கி இந்தியா செல்கின்றதை சொல்லணும் நம்ம. ஏன்னா இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு நம்ம தமிழ்நாட்டு மாத்திரம் கிடையாது, இந்தியா முழுவதும் அவங்க வந்து எந்தவித ஒரு யாரும் எதிர்கட்சியில் இருக்கக்கூடாது, எதிர்மறையான கருத்துக்கள் சொல்லக்கூடாது, மாற்று சிந்தனைகள் இருக்கக்கூடாது, மாற்று சித்தாந்தங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கிறாங்க. இன்னைக்கு அதனால பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இன்னைக்கு எல்லாரும் இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை யார் வர வேண்டும் என்பதில்லை, யார் வரக்கூடாதுங்கிறதுனால ஒற்றை சிந்தனையில வந்து நாங்க காங்கிரஸ் பாஜக பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவங்க வந்து இன்னைக்கு நாட்டை வந்து மதத்தாலையும் இன்னைக்கு அவங்களுடைய சித்தாந்தத்திலையும் நாட்டை மக்களை பிளவுபடுத்தி மனித உயிர்களை காவு வாங்கி அவங்க அரசியல் நடத்த நினைக்கிறாங்க. அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காண்டி தான் இந்த தேர்தலை பொறுத்தவரை ஒரு மகத்தான ஒரு வெற்றியை இந்தியா கூட்டணி வெற்றி பெறுங்கிறது எங்களோட நம்பிக்கையோட. நீங்க யாரு காரணம் நீங்க சகோதரர் கேட்கிறாரு. நீங்க பாஜக பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதிர்கட்சிகள் செயல்படக்கூடாது. அதுக்கு வந்து இன்கம் டேக்ஸ், அதுக்கு அமலாக்கத்துறை, நீங்க சிபிஐ, இன்னைக்கு நீங்க எலெக்ஷன் கமிஷனு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இன்னைக்கு அமலாக்கத்துறையை வச்சு பொய்யான வழக்கு போட்டு இன்னைக்கு ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்த முக்கிய தலைவர், குறிப்பாக அவருடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணியிருக்கிறாங்க. காங்கிரஸ் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் தவறான இதை வச்சு இன்கம் டேக்ஸ் வச்சு அவங்களுடைய வங்கி கணக்கு முடக்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு தேர்தல் களத்தில் அவங்களால வந்து அடிப்படை செலவுகள் கூட பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறாங்க. இங்கே அதே மாதிரி என்னன்னா, இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய எதிரணியில் இருக்கிற அத்தனை கட்சிகளுக்கு வந்து எந்தெந்த விதத்தில் இடைஞ்சல் கொடுக்க முடியுமோ எங்களுக்கு சின்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு இது. அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க பானை சின்னத்தில் போட்டு அவங்க நீண்ட நாட்கள் ஆச்சு விண்ணப்பிச்சு, இனி வரைக்கும் அவங்களுக்கு ஒப்புதல் கொடுக்கல. நீங்க நாம் தமிழர் எங்க கூட்டணியிலே இல்லை, இன்னொரு கட்சி இருக்கு நாம் தமிழர். பல தேர்தலில் வந்து அவங்க வந்து அந்த கரும்பு விவசாய சின்னத்தில் போட்டி போட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கும் வந்து சின்னம் மறுக்கப்பட்டிருக்கு. அதே வேளையில் பாஜகவை சார்ந்த தமிழ் மாநில காங்கிரஸுக்கு சரி, அமமுகவுக்கு சரி அவங்க கேட்ட சின்னத்தை ஒதுக்கி இருக்கிறாங்க. இது என்னன்னா வந்து பாரதிய ஜனதா கட்சியின் ஒருதலை பட்சம் அவங்களுடைய இந்த மத்திய அரசை சார்ந்த ஸ்தாபனங்கள் வச்சு மற்ற எதிர்கட்சியில முடக்கிறதுக்கு உண்டானதுதான் இதெல்லாம் காமிக்குது, வெளிப்படுத்துது. ஆனால் இதுக்கான தக்க பாடத்தை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் போட்டுவார்கள் நம்பிக்கையோடு சின்னம் ஒதுக்குறதுல வந்து தேர்தல் ஆணையம் வந்து பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுறதா சொல்றீங்க. இந்த தேர்தல் நியாயமான முறையில் நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க நீங்க? நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயங்குகின்ற எங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு. இது மாதிரி வந்து நீங்க தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற நிர்வாகிகள், முக்கிய நிர்வாகிகள் அதே பொறுத்தவரைக்கும் அதை நியமிச்சதிலே பெரிய சர்ச்சைக்குரியது. ஏன்னா வந்து அதனுடைய உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி இருக்கணும், எதிர்கட்சி தலைவர் அவர் இருக்கணும், அவங்களுடைய ஆளுங்கட்சியோட இருக்கணும். அதெல்லாம் எடுத்துட்டு அவங்களுக்குள்ளே முடிவு பண்ணி தேர்தல் அதிகாரிகளும் போட்டுட்டாங்க. இதில் எப்படி நியாயம் இருக்கும் உங்களுக்கு? எல்லாம் நீங்க ஆரம்பத்தில் எல்லாத்திலையும் வந்து அவங்களுடைய இது வந்து அவங்க மத்திய அரசு ஸ்தாபனங்களை வச்சு அவங்க எதிர்கட்சியில் முடக்க பார்க்குறாங்க. தேர்தல் ஆணையம் அப்படி நடந்துக்கிறாங்க. இதில் வரப்போ நாங்கள் ஆனால் மக்கள் நம்ம கூட இருக்கிறாங்கிற நம்பிக்கையோட நாங்கள் இருக்கணும். இந்தியா கூட்டணியில் இருக்கிற அத்தனை கட்சியில் இருக்கிறாங்க. பொதுக்கூட்டத்தில் நான் வந்து சுயமரியாதை உள்ளன்னு சொல்லி திரும்ப சொல்றீங்க. வேற ஏதாவது கூட்டணிகள் அழுத்தம் இருக்குதா உங்களுக்கு? அப்படிலாம் ஒரு அழுத்தம் கிடையாதுங்க, அழுத்தம் கிடையாது. அதை நம்ம கடந்து போனோம்னு சொல்லியாச்சு. நேற்று கூட நாங்கள் திருச்சி அந்த மாநகரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முக்கிய அமைச்சர் சகோதரர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் தலைமையில் கிட்டத்தட்ட 4 நிர்வாகிகள் கூட்டியிருந்தது. பலாயிரக்கணக்கான திராவிட முன்னேற்ற இயக்க தோழர்கள் வந்திருந்தாங்க. அவங்க அத்தனை பேரும் வந்து என்ன அவ்வளவு தூரமாக வரவேற்று நான் நாடாளுமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்று சொல்லி அத்தனை பேர் அவ்வளோ ஒரு உணர்வுபூர்வமாக பேசுகிறாங்க. அதனால் அதெல்லாம் கடந்து போயிட்டோம். நான் யார்கிட்ட இன்னைக்கு மத்தியான ப்ரெஸ் மீட்டோட சொன்னேன், நீங்கள் ஏதாவது கவலையோடு இருக்கிறீங்களான்னு. எனக்கு என்ன கவலைன்னு சொன்னேன். அதாவது நம்முடைய முதலமைச்சர் திமுக தலைவர் அண்ணன் தளபதி அவருடைய தளபதி அண்ணன் நேரு இருக்கிறாங்க, சின்னவர் சகோதரர் உதயநிதியுடைய தளபதி சகோதரர் மகேஷ் பொய்யாமொழி இருக்கும்போது அவங்க இந்த தேர்தல் இந்த களத்தில் அவங்க வழிநடத்தி செல்லும் போது எனக்கு என்ன பயன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறும். அந்த சம்பவத்தை வச்சு கூட்டணிக்குள்ள ஏதாவது ஒரு குழப்பத்தை உருவாக்கணும்னு நினைச்சு அவங்க நினைக்கிறாங்க, எதிர்கட்சிகள் நினைக்கிறாங்க, மற்ற கட்சிக்காரர்கள் நினைக்கிறாங்க. நடக்காது, ஒருபோதும் நடக்காது.